மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் ரமேஷ் புடிலால் வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். இதன் மூலம் இந்தியா ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் முதல் முறையாக பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா, சீனா, கொரியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட 19 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 102 வீரர்கள் பங்கேற்றார்கள். லீக் சுற்று, காலிறுதி மற்றும் அரையிறுதி ஆட்டங்களில் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் வீரர்கள் பதக்கம் வெல்வதற்கான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். அதன்படி இன்று நடைபெற்ற பதக்கம் வெல்வதற்கான இறுதிப் போட்டியில் கொரியா, ஜப்பான், இந்தியா, இந்தோனேஷியா வீரர்களிடையே கடும் போட்டி நிலவியது. பல அடி உயரத்திற்கு எழுந்த ராட்சத அலைகளை வீரர்கள் திறம்பட சமாளித்து அபார திறனை வெளிப்படுத்தினார்கள். கொரியாவின் கனோவா ஹீஜே 15.17 புள்ளிகளுடன் தங்கப் பதக்கத்தையும், இந்தோனேஷியாவின் பஜார் அரியானா 14.57 புள்ளிகளுடன் வெள்ளிப் பதக்கத்தையும் தட்டிச் சென்றார்கள். போட்டி முழுவதும் உத்வேகத்துடன் செயல்பட்ட இந்திய வீரர் ரமேஷ் புடிலால் ராட்சத அலைகளில் லாவகமாக சறுக்கி 3ஆம் இடம் பிடித்தார். முடிவில் அவர் 12.60 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா முதல் முறையாக பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.